வணக்கத்திற்குரிய அன்பு நெஞ்சங்களே, ஆங்கில பயிற்சிகளின் முன்னோடிகளாக திகழ்கின்ற கெலோக்கியல் ஸ்பெஷலிஸ்ட்டுகளே, என்னென்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய ஆங்கிலோ ஸ்பீக்கர் சின்செல்வா சில ரகசியங்களையும் சில உண்மைகளையும் ஆங்கிலம் பேசுதலின் இன்றியமையாமை என்ன, எப்படி அதனை பேசுவது. ரொம்ப பேர் சொல்கிறாங்க, சார் உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைல் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிறாங்க. என் நோக்கம் என்ன அப்படின்னாக்க, ஆங்கிலத்தில் பேசுகிற போது பேனா பேப்பர் யூஸ் பண்ணாமல் கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் எக்ஸ்ப்ளோரிங் ஐடியலிசத்தை இன்சர்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு கிரியேட்டிவ் கெலோக்கியல் ஸ்பீச் ப்ராக்டிஸ் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, கிராமர் வில் பி எனஃப். ஆங்கிலத்தில் சரளமாக இருக்க வேண்டுமென்றால் கிராமரில் நாம் வலிமையாக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. என்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச்சு வழக்கு என்பது எழுத்து வழக்கில் இருந்து மாறுபடுகிறது. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு இருக்கிறது கிரியேட்டிவிட்டி இல்லை. தமிழில் முதல்ல பேச சொல்லுங்க பார்ப்போம். அவன் படிக்கிற பள்ளிக்கூடத்தை பற்றியோ கல்லூரியை பற்றியோ ஒரு 10 மினிட்ஸ் அவனால் பேச முடியாது. எப்படி ஒருவன் தன்னைத்தானே பூமியை விட்டு தூக்க முடியாதோ அது மாதிரி தான் இன்றைக்கி ஒரு நபர், ஒரு மாணவன், ஒரு ஸ்பீக்கர், ஒரு இங்கிலீஷ் வெல்விஷர், ஆர்வலர் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னாக்க முதல்ல மதர் டங்கில் ஒரு 10 மினிட்ஸ் கிரியேட்டிவாக பேச கற்றுக்கணும். அப்போ தான் அவர் இங்கிலீஷில் கேஷுவலாக பேச முடியும். இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது நினைக்கிறாங்க, அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் அப்படியே பேசலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்டையர்லி இப்படி சொல்கிறது, அது வார்த்தை இல்லை, அது தவறான ஒரு பழக்கம். அது மொத்தமும் என்ன பண்ணோம் அப்படி நம்மளை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடும். வார்த்தை தொண்டைக்குடிக்குள்ளே இருக்கும், அது வெளியே வராது. கொலாப்ஸ்டு. ரொம்ப பேர் ட்ரை பண்ணாங்க. ரெப்டாக்ஸு, வாணி, இது மாதிரி புத்தகங்கள் போட்டு மேலே ஆங்கிலத்திலும் கீழே தமிழையும் கொடுத்துருப்பாங்க, இல்லை மேலே தமிழையும் கீழே இங்கிலீஷையும் கொடுத்துருப்பாங்க. அது வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட்டு அது. ஆனால் எப்படி கற்றுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 36 பேர்ஸுமே நான் 36 பேர்ஸ் ஆக்ஷன் வேர்டுன்னா என்னது, வெர்பல் கான்ஜுகேஷன். அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மதர் டங்கோட ஒளியோடு கற்றுக்கணும். 36 வெர்பு பேரோடு இருக்கணும். என்ன பேரு? வா போ, உட்காரு நில்லு, எந்திரி ஓடு, சாப்பிடு குடி, எடு குடு. இது மாதிரி 36 பேர்ஸ் இருக்குது. பேர் ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு இருக்குது. இந்த 36 வெர்புகளுக்கு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய மீனிங், அந்த ஆக்ஷனுடைய செயலோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்க்குறீங்களா, இந்த 36 வேர்டுகளை நம்ம பெகேட் பண்ணதுக்கப்புறம், பேர்ஸை பெகேட் பண்ணதுக்கப்புறம் நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, அந்த ஆக்ஷன் வேர்டு என்ன கேட்டகரின்னு பார்க்குறோம். என்ன கேட்டகரி பார்க்கணுமா இல்லையா? அது என்னன்னாக்க, அது பேசும்போது டிரான்ஸ்டிவ் மோடை கொடுக்குதா அல்லது இன்ட்ரான்ஸ்டிவ் மோடை கொடுக்குதான்னு அர்த்தம். அதான் அந்த பேர்ஸோடைய எக்ஸ்பிரஷன் பண்ண முடியும். இப்போ டிரான்ஸ்டிவ் மோடு அப்படின்னாக்க, அந்த வாக்கியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது என்னாகும், அது அந்த வெர்புக்கு பின்னால் நிறைய நவுன்ஸை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ட்ரான்ஸ்டிவ் வெர்புனா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த வெர்பு செயல்படும் விதம் எப்படி இருக்கிறது என்பதை அட்வெர்பு, குரூப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் வச்சு கொண்டு போயிட்டே இருக்கணும். இந்த கான்செப்டுக்கு தான் சொல்கிறேன். முதல்ல நாம் இங்கிலீஷ் பேசணுன்னா பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன, 36 பேர் ஆக்ஷன் வேர்ப்ஸ் எடுத்து நாம் அதற்கு கண்டிப்பாக தமிழ் ஆக்கம் தெரியணும். அது மட்டும் போதும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கற்றுக்கிட்ட 36 பேர்ஸினுடைய மீனிங்கை முடித்ததுக்கப்புறம் அந்த 36 வெர்பும் டிரான்ஸ்டிவ் வெர்பா இன்ட்ரான்ஸ்டிவ் வெர்பான்னு மட்டும் பார்த்துக்கிட்டா முன்னாலையும் பின்னாலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வித்தை ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆச்சுங்களா? அடுத்த ஒரு ஈஸியான வழி இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா, இந்த 36 வெர்பு எப்படின்னாக்க 12+8 அதுதான் 4 மோட்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ், பி ஃபார்ம்ஸ் ஆஃப் பேசிவேஷன்ஸ். அப்போ இந்த 4 மோட்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷனில் இந்த 12 விதமாக இருக்குது. இந்த 12 டென்ஸுங்கிறாங்க. புரியுதுங்களா?
பி ஃபார்ம்ஸ் ஆஃப் பேசிவேஷன் 8, அதான் பேசிவேஷனுங்கிறாங்க. இது 2 மட்டுமே ஸ்கூலில் நடத்தி பசங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு டீச்சரும் ஒரு விஷயத்தை நினைக்கணும். பசங்களுக்கு பேச்சுக்கலைக்காகவும் ஒரு கம்யூனிகேஷனுக்காகத்தான் கிராமர்ஸ் இருக்கே தவிர டிராஃப்டிங் அனலைசிஸ் அதாவது எழுத்து பகுப்பு. ஒருத்தன் எப்படி சொந்தமாக ஒரு வாக்கியம் அமைக்கணும், எப்படி ஒருத்தன் ஒரு பேரலைசிங் பண்ணணும், 2 வார்த்தைகளை சேர்த்தால் அது என்ன ஆயிரும்? முதல்ல எழுத்துக்களை சேர்த்தால் அது வார்த்தை, வார்த்தைகளை சேர்த்தால் அது வாக்கியம், வாக்கியங்களை சேர்த்தால் அது பத்தி பேராகிராஃப் அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? அது மாதிரி தான் எல்லாமே ஆட் இதான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டிரான்ஸ்டிவ் வெர்பா இன்ட்ரான்ஸ்டிவ் வெர்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்டிவேஷனும் பேசிவேஷனையும் வெர்பா பயன்படுத்தி கிராமராக பயன்படுத்தாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 12 டென்ஸில் அதிகமாக பயன்படக்கூடியது எதுன்னு பார்க்குறோம். நடைமுறை வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் ஆகி பார்க்கணும். அதே மாதிரி பேசிவேஷனில் யாருமே நம்ம பண்ணுறது கிடையாது, பேசுறது கிடையாது. அதை எழுதும்போது மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். சம்டைம்ஸு பேசிவேஷனில் ஒரு சில வார்த்தைகள் தான் பயன்படுத்த. அப்போ கிராமரை டோட்டலாக நடத்தி பசங்களுக்கு ஒரு போரிங்கை ஏற்படுத்தாமல் அழகாக தெளிவாக அந்த பி ஃபார்ம்ஸ் ஆஃப் பேசிவேஷன்ஸ் 4 மோட்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷனை கெலோக்கியலாக இலக்கணத்தை பேச வைக்க வேண்டும். இப்படி இலக்கணத்தையே பேச்சாக கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி பசங்களுக்கு இசை ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கிராமரையே பாட்டாக பாடுறீங்க. ஏன் பாட்டாக பாடுறோம்னாக்க, ஒரு பாட்டை கேட்டால் பசங்க முடங்கிட்டே இருப்பாங்க. அவங்களை எப்படியாவது முடங்க வைக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசை. புரியுதுங்களா? அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஆகையினால தயவு செய்து இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்துங்க, தெளிவாக இங்கிலீஷில் பேசுங்க. இதுக்காகத்தான் கிராமருங்கிற விஷயம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் நாம் செய்கின்ற செயல்பாடுகளினுடைய இறுதி எழுத்துக்களை வச்சு குளோபியூல் ஃபார்முலான்னு ஒரு உருண்டையாக கண்டுபிடிச்சிருக்கேன். உலகம் உருண்டை தான், உலகம் முழுவதும் ஆங்கிலம் பேசப்படுகிறது, இது இப்படுகிறது தான் பேசிவேஷன். அதற்காக இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலா கண்ணு பார்த்தா வாய் பேசும். புரியுதுங்களா? ஏன்னா தமிழில் தாய்மொழியில் ஒரு மனிதனுடைய பேச்சு வழக்கில் இறுதிக்கு முதலாய் வைத்திருக்கும் வார்த்தைகளை வைத்து தான் இந்த ஃபார்முலா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபார்முலா இருந்துச்சுனாக்க கிராமர் தேவை, டென்ஸு வேண்டாம், வாய்ஸு வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷனில் ஒரு வார்த்தை அவ்வளோதான். அந்த வார்த்தைகளை அட்சைன் பண்ணக்கூடிய வார்த்தை, ஒட்டுப்படக்கூடிய வார்த்தைகள், இன்சர்ஷன் வேர்ட்ஸ், அதெல்லாம் ப்ரிப்போசிஷனில் இன்சர்ஷன், சொருகக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி இணைக்க வேண்டும் என்பதை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேச்சு வழக்கில் முன்னிடை சொற்களை எப்படி இணைக்கலான்னு பாருங்கள், கன்ஜங்ஷன் எங்கே இணைக்கலான்னு பாருங்கள். ரொம்ப டீப்பாக நீங்கள் கிராமருக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா நிச்சயம் பேச முடியாது. அதே மாதிரி மொழிபெயர்ப்பின் மூலமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்னு நினச்சா மறந்துடுங்க. மறந்துடும். ஏன்னா உங்களை சுற்றி அதிகமாக தமிழ் தான் பேசப்படுகிறது. ஸ்பீக்கிங் தமிழ் இஸ் யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் யுவர் ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ். யூ ஹாவ் டு ஃபோர்கெட் ஸ்பீக்கிங் தமிழ். புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் ஆங்கிலத்தில் பேசும்போது தமிழை மறந்து விட வேண்டும். ஏன்னா நீ 1.5 மணி நேரம் தான் கிளாஸில் பேசுவேன் நீ. ஆனால் மீதி 22.5 மணி நேரம் என்ன 23.5 மணி நேரம் என்ன ஆயிரும் உங்களுக்கு? தமிழ் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் சொல்லுவீங்க, சார் ஐ நோ இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், பட் ஐ குட் நீட் டு ஃபைண்ட் ஹூ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, வாட் ஷுட் ஐ டூ, ஹவு கேன் ஐ சர்ச் குட் வில் ஸ்பீக்கர்ஸ் டு கம்யூனிகேட் டு மிங்கிள் வித் மீ அப்படிலாம் கொஸ்டின் கேட்பீங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும்? உங்கள் கூட இங்கிலீஷ் பேச ஆள் இல்லைனாக்க கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே கேள்வி கேளுங்கள், நீங்களே பதில் கூறுங்கள். முதலில் ஆங்கிலத்தில் பேசும்போது கேள்வி கேட்பது தான் கடினம், அதற்கு பதில் உரைப்பது எளிதுங்கிறத முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிவிட்டு கேள்விக்கணைகள் உங்களை நோக்கி கேட்கப்பட்டால் நீங்கள் அதற்கு பதில் உரைப்பீர்கள். கேள்விக்கணரை நீங்கள் பிறருக்கு கேட்டிங்கனாக்க அதான் ஆன்சர் பண்ண, அதான் ஸ்பீச்சு. அப்போ கொடுக்கல் வாங்கல் தான், ஸ்பீச் ஸ்பெக்குலேஷன் தான் இந்த காரணமே. அதனால் தயவுசெய்து பேனா பேப்பரை மறந்திடுக, பேசி கலாய்க்க விரைந்திடுக அப்படின்னு என்னன்னாக்க இலக்கணமாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இது கெலோக்கியலாக இருக்கட்டும், எல்லாமே வாயால் பேசியே கற்றுக்குங்க. தயவு ஒரு மொழிங்க அது. மொழி வழியே இனம் அமைகிறது. புரிந்துங்களா? ஒருவன் படித்தவனா படிக்காதவனா என்பதை காட்டுவதே அவன் பேசுகின்ற ஆங்கிலம் அல்லவா? நினச்சி பாருங்கள். ஒருத்தர் என்னதான் மெத்த படித்திருந்தாலும் அவனுக்கு ஆங்கில புலமை இல்லாவிட்டால் அவன் சமூகத்தில் படிக்காதவனாகத்தான் கருதப்படுகிறான். One who is recognized as a illiteracy fellow.
அதுக்கு என்ன காரணம்? மனிதனுக்கு தெரிந்தாலும் கூட அதனை பகிரங்கமாக ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியவில்லை. காரணம் என்னது? அவனுக்கு அந்த சூழலை உருவாக்கும் திறன் இல்லை. அவனுக்கு அங்கே எக்ஸ்ப்ளோரிங் ஐடியா இல்லை, திருநோக்கம் இல்லை. எல்லாமே தெரியும் அவனுக்கு. எல்லாம் தெரிந்தும் அவன் ஊமையாக இருக்கின்றான். அதுக்கு காரணம் என்னக்க, இயற்கையாக உள்ள ஷை நேச்சர். ரெண்டாவது ஈகோயிசம்ஸ். புரிஞ்சு என்னையவே நான் ஒரு இடத்துல இங்கிலீஷில் பேசினா என்னை லூசுமாய் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஒரு ஜோதிடன், நான் ஒரு இங்கிலீஷ் ஆக்சன் கேஷுவல் அடிப்பேன். கேஷுவலாக ஒரு மனிதன் காலை எழுந்தவுடன் இரவு வரை அவன் செய்கின்ற செயல்பாடுகளை அப்படியே ஆங்கிலத்தில் பேசினால் அந்த செயல்பாடுகள் தினமும் தோன்றும். தோன்ற அந்த பேச்சு அவனுக்குள் உறங்கி கிடக்கும், அடங்கி கிடக்கும். அவன் யதார்த்தமாக, அனிஷ்டையாக, கேஷுவலாக எந்த இடத்துலையும் இங்கிலீஷ் பேச முடியும். ஒருவன் தன் செயல்பாடுகளை அப்படியே விட்டுவிட்டு புத்தகத்தின் பக்கங்களில் பதிவிட்ட வார்த்தைகளை ஒப்பித்தால் அது ஒப்பித்தல் என்பது வேறு, பேசுதல் என்பது வேறு. உங்கள் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா? ப்ளீஸ் நாக் அட் மை டோர். என் கதவை தட்டுங்கள். I can give you a lot of ideas to speak in English effectively, because speaking colloquial English is extensively used in all human activities. Chinchelwa mentioned here, it is a instrument of intellectual discussions and social interactions among the members of the educated classes. If you want to speak in English, please avoid fear and size. Come and join with Chinchelwa. You have to share with me. உங்களால் நான், உங்களுக்காக நான் என்பது ஜோதிடத்தில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் கூட. இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாக்க நம்ம ஒன்று முடிவு பண்ணிக்கணும். தமிழில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் பேசுவதை முற்றிலும் தவிருங்கள். மொத்த இலக்கணத்தையும் கெலோக்கியலுக்கு பயன்படுத்துகிறத மறந்துடுங்க. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஐ ஹாவ் ஹேட் லாட் ஆஃப் சிவியர் ஸ்டெப்ஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் எஃபெக்டிவ்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to know how to ask questions, how to remove the strugglings, relentless struggling, தொடர்ச்சியான போராட்டங்கள், relentless struggles we have to avoid. So many reputed educational institutions has failed in this attempt because they have followed grammar practices. ஒன்றா சொல்லிடுவாங்க, phrase into class, idioms and phrases, இதே வச்சு சொல்லியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வார்த்தைகள் தான், இலக்கணத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் தான். என்னுடைய பார்வையில் வார்த்தைகளை வைத்து சூழ்நிலைக்கேற்ப அலங்கரிக்கும் திறன்தான் கெலோக்கியல்ஸ் பிராக்டிசஸ். ஆங்கிலத்தில் பேசுவதற்கு எழுதி பேச நினைத்தால் வாழ்க்கையில் பேச முடியாது. நீ என்ன எழுத நினைக்கின்றாயோ அதை எண்ணகத்தில் விதைத்து விழிகளில் விழுந்ததை நாவின் தழுவடோடு நீங்கள் உணர்ச்சியோடு ஊக்கத்தோடு ஆக்ஷன் வித் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீ பேசுகிற பேச்சு உலகை உன்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உன்னை பின்பற்றுபவர்கள் அனைவரையுமே அலங்கரிக்கும். நீ ஒரு முன்னோடியாக, வழிகாட்டியாக இருப்பாய். ஆகையினால ஆங்கிலம் பேசுவதற்கு இலக்கணத்தை அடிமாறாமல் பின்பற்றுவது முற்றிலும் தவறு. சின்செல்வாவின் பார்வையில் எத்தனை இலக்கண வார்த்தைகள் இருந்தாலும், எத்தனை இலக்கண பகுதிகள் இருந்தாலும், உங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுங்கிற ஒரு பார்ட் எடுத்து என்ன பண்ணுவேன், பசங்களுடைய வாழ்க்கை சூழலோடு பிறந்த வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் ஸ்பான்டேனியஸாக அவன் வாயாலேயே கேட்டு அந்த இலக்கணத்தை நடைமுறை கெலோக்கியலாக கொண்டு வரணும். புரியுதுங்களா? அவன் கூச்ச சுபாவமாக இருக்கிறதால அவனால் இங்கிலீஷ் பேச முடியலை. as being shyness, she couldn't to open his tongue twist in stylish English. புரியுதுங்களா? அவன் சின்செல்வாவின் ஃபாலோவராக இருந்தால் அவனால் எளிதாக ஆங்கிலம் பேச முடியும். இன் கேஸ் ஆஃப் பீயிங் எ ஃபாலோவர் ஆஃப் சின்செல்வா, he can speak in English effectively according to the British way and British slangs. இதெல்லாம் பண்ண முடியும். அது மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் we have to concentrate. அது முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? இட்ஸ் குட் டைம் டு see you again here. உன்னை இங்கே பார்ப்பதற்கு இந்த பொழுது அழகாக இருக்கிறது. Hey mams, where have you been for quite while, weather man? Where have you been so far? கேட்கணும். நீ எங்கே தொலைந்திருந்தாய், எங்கே போயிருந்தாயடா மாப்பிள்ள, ஆளை பார்க்க முடியல. Hey mams, I have been busy with my extra wax, so you couldn't see me here for a long time, for years. Oh, I see.
ஐ தாட் யூ வேர் இன் சிங்கப்பூர். எஸ் ஐ வாஸ் தேர், ஐ கோட் பேக் எஸ்டர்டே. இதெல்லாம் எப்படிங்க கேஷுவல்? அதான் முக்கியம். ஃபார் குவைட் ஆல் ஐதோ, சுத்தமாக கொஞ்ச நாட்களாகவே உன் ஆளையே காணண்டா. பாரு ஃப்ரேஸை பாரு. ஹை ஐ குடின் ஸ்ரீ யூ ஃபார் குவைட் ஆல் ஐதோ. அந்த பிரிட்டிஷ் ஸ்லாங்ஸை கொடுக்கணும். அந்த பேசும்போது ஆக்ஷன் வித் ஸ்பீச், இலக்கணத்தை உணர்ச்சி ஊட்டக்கூடிய வார்த்தை வடிவத்தில் வெளுத்து கட்டக்கூடிய பாங்கு தாங்க கெலோக்கிலிசம். அந்த கெலோக்கிலிசத்தில் 30 இயர்ஸாக சின்செல்வா பிச்சு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பாருங்க, எங்கே பேசணும்? Where had your lunch here? எங்கே வச்சிருந்த உன் லஞ்சை அடுக்குமுறையே கொண்டு வா. I have had my lunch at street restaurant twice. பாருங்க, பேச்சு தான். ஆங்கிலத்தில் பேசுங்கள், உலகை உங்கள் கைகளில் கொண்டு வாருங்கள். பேசும் ஆங்கிலம்தான் உங்கள் ஆளுமை திறனை வளர்க்கும். நீ படித்தவனா என்பதை உறக்க கூறுகின்ற உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு தான் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். புரிஞ்சு? The great British statesman Mr. Gladstone had every remarked many a professional man now in obscurity might have risen if he had been pursuing enough to train his own voice, because we have got a good opportunities to speak in English effectively force according to the best competitors with Britishers. வெள்ளக்காரன் நம்ம அருமையாக பேச முடியும். வார்த்தைகள் தான். Words are very important to play. The speaking style should be very contrary to others. We have to make a stylish aspect show. Then only I can prove that will be powerful speakers in stylish English. We have to add more strengthen acapulase in our speaking words. பேசுங்க, ஆட் பண்ணுங்க. மாணவர்களை உசுப்பேற்றி விடுங்கள். பேசுகிற போது அந்த புருவமத்தில் இருக்கின்ற சொல் வெளியே வரணும். நெற்றி புருவம் விரிய வேண்டும். ஆங்கிலத்தின் சம்பாஷணைகள் வெளுத்து கட்ட வேண்டும். காட்சிகள் கண்களுக்குள் விருந்தாக வேண்டும். விருந்தாகின்ற வார்த்தைகள் நாவில் மையத்தில் மருந்தாகி வெளிப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாம் பிறர் செவியை தட்டிவிட்டு அவர்களை உற்சாகத்தினுடைய வெளிப்பாட்டிற்கு வந்து ஆங்கர். யாருங்க? அவங்க தான் ஆங்கர். ஸ்பீக்கிங் வேர்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக பேசுங்க, அவங்க தான் ஆங்கர்ஸ். ஆங்கர்ஷிப் வந்துருவான். புரியுங்களா? அப்போ அந்த காம்பயரிங் ட்ரைனிங் வேணும் அப்படின்னாக்க இங்கிலீஷ் வேர்ட்ஸை எந்த அளவுக்கு நீ பேசுகிறியோ அந்த அளவுக்கு யூ வில் பி அ பவர்ஃபுல் ஆங்கிலோ ஸ்பீக்கர்ஸ். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கமெண்ட்டில் உங்கள் கேள்விகளை கேளுங்கள். என்னை நக்கல் பண்ணுமா, என்னை கிண்டல் பண்ணுமா, என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். என்ன வேணாலும் கலக்கலாங்க. உங்களால் உங்களுக்காக நான் எஃபெக்டிவ் இங்கிலீஷ் டியூட்டர், ஆங்கிலோ சின்செல்வா, ஆங்கிலோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி, Anglo IELTS training centers, international views of reflected your mastermind. IELTS training, அது பேர் ஈல்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஐ, இங்கிலீஷ் இ, IEL, இங்கிலீஷ் லேர்னிங். 4-5 விஷயம் இருக்குது IELTSக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி IFS, IFO, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது ஈல்ஸ் ப்ரோக்ராமில். ஆகையினால் ஒவ்வொருவரும் IELTS பாஸ் பண்ணி கனடா, ஆஸ்திரேலியா, இது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஒர்க் பண்ண போகணும். அதுக்கு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் விருந்து வரணும். புரியுதுங்களா? பண்ணுவீங்களா? ஆகையினால் மறக்காதீங்க. நிறைய இதை பற்றி IELTS பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுத்து பேச நினைக்கிறேன். டைமிங் இல்லை. ஒவ்வொரு வீடியோவிலையும் அடுத்த IELTS பற்றி நான் பேசுகிறேன். புரியுதுங்களா? இந்த டெஸ்டிங் சிஸ்டம் வெரி யூஸ்ஃபுல் திங்ஸ். அதை பற்றி ஒரு வார்த்தையில் பேச முடியாது. என்ன புரியுதுங்களா? அதனால் இந்த ப்ராக்டிஸை பூராவுமே நீங்கள் இங்கிலீஷில் பேசணுன்னா முதல்ல தயவு செய்து மொழிபெயர்த்து பேச வேண்டாம். அதே மாதிரி மக்கிங் அப், ரிசைட்டிங், ஒப்பித்தல், இதெல்லாம் these are a poisonous characteristics way we have to avoid, such as negative idealisms. We have to insert innovative thoughts, innovative ideas. சின்செல்வோட பேசிக்கிட்டே இருங்க, இங்கிலீஷில் கலாய்ங்க. கல்லாக்கு கெல்லுக்கு டான், கெல்லுக்கு டான். ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ரெடி டான், ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். Good day.